நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4440 ஐசி யூஸ் பண்ணியிருக்க மினி ஆம்பிளிஃபையர் போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக வருது ப்ரோ, அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது. அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். பொதுவாகவே இது போல் இருக்கிற போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டில் வந்து ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதில் வந்து இருக்கிற மைக்ரோஃபேர், அதாவது இதில் இருக்கிற யூஎஃப் பார்த்தீங்கன்னா 2200 எடுத்துகிட்டு நாம் 4200 மைக்ரோஃபேரில் போடும்போது நமக்கு வந்து அந்த நாய்ஸ் வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் செய்யும் போது கிரவுண்டிங் வந்து பக்கவாக நம்ம கொடுத்தோம்னா போதிக்கும் அந்த நாய்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் ஆகும். ஆனால் இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் மைனூட்டாக நமக்கு நாய்ஸ் வந்தே வரும். ஓகேங்களா? அதனால இந்த ஐசி போட்டு ஆம்பிளிஃபையர் செய்யணும் போது நாய்ஸ் வருது, அதிகமான கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். அதனால் 4440 ஐசி வந்து ஒரிஜினல் ஐசி நமக்கு அந்த நாய்ஸ் வந்து அவ்வளோவும் தெரியாது. அதுவே நம்ம டூப்ளிகேட் ஐசி வந்து வச்சு ஆம்பிளிஃபையர் செஞ்சோம்னா கன்ஃபார்மாக நாய்ஸ் வந்து நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7805 ரெகுலேட்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஎஸ்பி போர்டுக்கு வந்து பவர் இன்புட் வந்து நம்ம இந்த போர்டிலேருந்து டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பவர் சப்ளை இன்புட் எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட்டிலிருந்து தாராளமாக 25 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த போர்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் தான் வரும். இந்த அளவுக்கு ஸ்லீமாக இருந்ததுன்னா இந்த ஐசி வந்து சீக்கிரமாகவே ஃபெயிலியர் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஐசி தான். நமக்கு வந்து லோ காஸ்ட்டில் ஒரு ஆடியோ போர்டு வேணும்னா ஒரு மினி ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு இது போல் போர்டு வாங்கி நம்ம ஆம்பிளிஃபையர் செய்யலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து நமக்கு மோனோ ஆடியோவாக அவுட்புட் வரும். ஆனால் கடையில் வந்து நமக்கு ஸ்டீரியோவாக டபுள் ஒயர் சால்டரிங் பண்ணிவிட்டு இது ஸ்டீரியோவாக கொடுப்பாங்க, ஸ்டீரியோ போர்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பைக்கெலாம் இப்போது காய்கறி விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது போல் போர்டு வச்சு உள்ள ஸ்டீரியோவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது போல் மோனோ போர்டாக தான் இருக்கும். ஒரு சில டைமில் ஸ்டீரியோ போர்டும் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட. அப்போது உள்ளே இருந்தது ஸ்டீரியோவாக இருக்குன்னு பார்த்தா தென் மோனோ போர்டு தான் ஸ்டீரியோவாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டுக்கு வந்து நம்ம எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடலாம்னு பார்த்தீங்கன்னா மோனோவாக இருந்ததுன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். ஸ்டீரியோவாக இருந்ததுன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 4 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆடியோ ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 4440 ஐசியில் வந்து ஒரிஜினல் ஐசி வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டூப்ளிகேட் ஐசி வாங்கி யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லைனா நீங்கள் ஆம்பிளிஃபையர் இந்த ஐசிக்கே நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் மாட்ஸ்பாட் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா ஐசியில் வந்து 7294 இல்லை 7265 இல்லைனா 2030 இது போல் இருக்கிற ஐசி பக்கம் போயிடுங்க. 4440 ஐசினாவே யாரெல்லாம் பேஸ் அதிகமாக விரும்புகிறீங்களோ அவங்க நீங்கள் இந்த ஐசி போட்டு செய்யலாம். ஆனால் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் ஐசி வாங்கி நீங்கள் போட்டு செய்யும் போது அந்த ப்ராப்ளம் வராது. அது இல்லாமல் இப்போது நாய்ஸ் அதிகமாக வருது ப்ரோ அப்படின்னு பண்ணோன்னா ஒன்று ஆடியோ போர்டில் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, யூஎஸ்பி போர்டில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால் யூஎஸ்பி போர்டில் வந்து ஆடியோ இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆடியோ போர்டு வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் அதே போல் ப்ராப்ளம் வந்திருந்தால் யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஆடியோ போர்டில் ப்ராப்ளமாக இருக்கும், அப்படி இல்லையாச்சும் யூஎஸ்பி போர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதேமாரியும் நாய்ஸ் வருதுன்னா கிரவுண்டிங் ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். குரூப்போடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக டெலகிராமில் வந்து டவுட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கீழே வந்து குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வந்து சேல்ஸிங் பண்ணணும்னாலும் விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் தாராளமாக சேல்ஸிங் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இல்லை. கீழே வந்து டெலகிராம் குரூப்புக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.